ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜைக்கு ஜானகி ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த பூஜையை பற்றி புவனேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த ஜோசியரை அவங்க பொண்ணை அவங்க தூக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பாரு, ரகுராமோட பூஜைக்காக தானே நீ போகிற, அந்த பூஜை நல்லபடியாக நடக்கக்கூடாது, ரகுராமோட கதை இன்னையோட முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி ஜோசியர் கூட இன்னொருத்தரையும் அனுப்பி விடுறாங்க. அதாவது அவங்களும் ஒரு சாமியார் மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பூஜையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு வேஷத்தை போட்டு அவங்களையும் புவனேஸ்வரி இவங்க கூட அனுப்பிவிடவும் ஜோசியரும் தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவரையும் கூட அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக ஒரு ஒயரை அவங்க அதாவது எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பிளக் பாயிண்டில் அவங்க செருக்கி விட்டுட்டு சுவிட்சையும் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம வர சொல்லவும் ரகுராமும் வராங்க. இந்த தட்டில் உங்கள் காலை வைங்க, உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் அதே மாதிரிக்கு அந்த தட்டில் அவங்க காலத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க சுவிட்சை போட்டுட்டு ஒரு ஒயரை போட்டு வச்சிருக்காங்களா, அந்த ஒயர் கொஞ்சம் கட்டையா இருக்குது போலுக்கு. ஐயோ, இது என்னது இந்த அளவுக்கு நீளமா இல்லாம போச்சுத, எப்படியாவது அந்த தட்டை அந்த ஒயர் கிட்ட வச்சாக்கி கண்டிப்பா கரண்ட் ஷாக் அடிச்சிரும், அதோட ரகுராமோட கதை முடிஞ்சிடும் சொல்லி நம்ம இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ஆனா கடைசி நேரத்தில் இந்த ஒயர் எட்டாம போச்சுத, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாத பூஜைலாம் பண்ணுற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா ஜோசியரை தான் காட்டுறாங்க. ஜோசியர் மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும். கூட வந்தவர் அவர் உண்மையான அந்த ஜோசியர் கிடையாது, அதாவது அந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடியவர் கிடையாது, அவர் ஒரு ஃப்ராடு தானே பிடிச்சவர், புவனேஸ்வரி தான் இந்த மாதிரிக்கு அனுப்பி வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மாயா கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணுமே, ரகுராம் ஐயாவை நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாயா பார்க்குறாங்க, என்னது ஜோசியர் நம்மக்கிட்ட எதையும் சொல்கிற மாதிரிக்கே வாராரு, ஆனால் எதுவுமே சொல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியலையே, அவருடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜோசியர் அந்த புவனேஸ்வரி ஒருத்தர் அனுப்பிவிட்ருக்காங்களா, அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும், என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கும்போது, என்னங்க இது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, நான் போயிட்டு இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லவும், நீ சீக்கிரமாக போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா ஜோசியர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு மாயா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக அவங்க போகவும் மாயா கிட்ட கஞ்சாடை காட்டவும் உடனே மாயா புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு மாயாவும் நைஸாக அதாவது ஜோசியர்கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துருந்தாங்க. என்ன ஜோசியர் என்னாச்சுது, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், உங்கள் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே ஜோசியர் நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், அந்த புவனேஸ்வரி என்னுடைய பொண்ணை இப்படியே அவள் தூக்கிட்டா, அதனால என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரை கூட நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவர் உங்கள் பெரியப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அங்கே பார்த்தியா ஒரு ஒயர் கிடக்குது, அந்த ஒயரை கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு, எப்படியாவது இதுலேருந்து நீ தான் உங்கள் பெரியப்பாவும் காப்பாற்றணும், அது மாதிரிக்கு என் பொண்ணையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் ஜோசியரே, உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன், இந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும், அப்போ எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஜோசியர் மாயா கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் கூட நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டுறீங்க, நான் அந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தேன், ஆனால் அவருக்கு தெரியாத மாதிரிக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஜோசியரும் ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு அவங்க உட்காந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாயா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஆன் பண்ணின மாதிரிக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க எப்படியாவது ரகுராமோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த ஆள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா மாயா கதிருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, எப்படியாவது ஜோசியரோட பொண்ணை காப்பாற்றணும், நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது, எங்கள் பாரு மாயா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜோசியர் பொண்ணை நான் காப்பாற்றி நான் அழைச்சிட்டு வரேன், நீ அங்கே பெரியப்பாவை மட்டும் நீ காப்பாற்றிடு, ஒன்றும் நடந்துடாம அப்படின்னு சொல்லும்போது, சரிதான், அந்த பொண்ணை காப்பாற்றி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் நான் எப்படியாவது சமாளிச்சிருந்தேன், அந்த பொண்ணு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம நடக்க வேண்டியதை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் சொன்ன மாதிரிக்கு அந்த இடத்துக்கு கதிர் சில ஆட்களோடு போகிறாங்க. போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்கிட்டு ஜோசியரோட பொண்ணை காப்பாற்றிடுதாங்க. ஜோசியரோட பொண்ணை காப்பாற்றினதுமே மாயாட்ட கதிர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாயா நீ கவலைப்படாத, அந்த பொண்ணை நான் காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லவும் மாயாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னுமுள்ள ஆக வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜோசியர்கிட்ட அவங்க மாயா சொல்கிறாங்க, பொண்ணை காப்பாற்றியாச்சு, நம்ம கண்ட்ரோலில் வந்தாச்சு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜோசியர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது புவனேஸ்வரி அனுப்பி வச்சிருக்காங்களா, அந்த ஆள் என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அவரும் தப்பு தப்பாக என்னெல்லாமோ மந்திரத்தில்
மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, என்ன ஜோசியரே நீங்களே வந்து மந்திரத்தெல்லாம் சொல்லுவீங்களா, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அந்த ஜோசியரை பார்த்தா அவர் வந்து மறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோசியர் சொல்கிறாங்க, நீ தலியா நானே வந்து எல்லாத்தையும் மந்திரத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பயம் தெளிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்புறமா தெளிஞ்சு போச்சுது, நீ ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் வந்து முழிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக வெளியே வராரு. அதாவது புவனேஸ்வரிக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்ட்டு ஃபோன் பண்ணதுக்கு வெளியே வரும்போது மாயா பார்த்தோம்னா கதிரை வச்சு அந்த ஆளை வந்து கை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பெரியப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக புவனேஸ்வரன் அனுப்பி வச்சிருக்கிறா, நீ இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறியா அப்படிங்கும்போது உடனே அவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜோசியரோட பொண்ணு வந்து எங்களுடைய கஸ்டடியில் தான் இருந்துட்டு இருக்கிறா, அவளை காப்பாற்றணும், அவள் உயிரோடு இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையை நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணை நாங்கள் எப்போமோ காப்பாற்றியாச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை மட்டும் முடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஜோசியர் வந்து நல்லபடியாகவே பூஜையெல்லாம் வந்து அதாவது அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரிக்கு 3 சுமங்கலி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து தனா கூட 2 பொண்ணுங்களையும் 3 பேரையும் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ தனா கையாலேயே வந்து எல்லாம் வந்து பூஜையும் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ ஜானகியும் அவங்க தனாவும் வந்து அந்த பூஜை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா 3 சுமங்கலிகளும் வந்து நல்லபடியாகவே இந்த பூஜையை வந்து நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து ரகுராம் கையாலே அந்த ட்ரெஸ் எல்லாம் ரகுராமும் ஜானகியும் சேர்ந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கையில் கொடுக்கவும் தானாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. அப்போ ஜானகி ரொம்பவே வந்து ஹாப்பியா வராங்க, எப்படியும் நல்லபடியா இந்த பூஜையெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து மாயா வந்து ஜோசியரை தனியாக சந்திக்கிறாங்க. உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன், நல்லபடியாக இந்த பூஜையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, அதுவும் தனா கையாலேயே நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கும் போது அப்போ ஜோசியர் வந்து அவங்க மாயாவுக்கும் நன்றி சொல்கிறாங்க, என் பொண்ணை நல்லபடியாக நீங்கள் காப்பாற்றுறீங்கம்மா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும், அந்த புவனேஸ்வரி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து பொய்யான ஒரு ஆளை வந்து ஜோசியர் கூட அனுப்பி வச்சாங்களா, அவரை அழைச்சிக்கிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு மாயா போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.